நேபாள் நாட்டில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற 26 சமூக ஊடகங்களுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்காங்க. நேபாள் கவர்மெண்ட்டை கண்டிச்சு அங்க இருக்க மக்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்காக சமூக ஊடகங்களை நேபாள் கவர்மெண்ட் தடை பண்ணிருக்காங்கன்னா, நேபாள் கவர்மெண்ட் செய்யற அத்தனை ஊழல் வேலையையும் சமூக ஊடகங்கள் வழியா தான் மக்களுக்கு தெரிய வருது, மக்களால் பரப்பப்படுகிறது. அதனால நேபாள் கவர்மெண்ட் சமூக வலைத்தளங்களை பேன் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான பெயர் ஜென்சி ரெவல்யூஷன். ஜென்சி அப்படின்னா 1997 டு 2012க்கு இடையில பிறக்கிற தலைமுறையினரை ஜென்சி அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. நேபாளோட பிரதமருக்கு எதிராக நேபாளோடைய தலைநகரான காத்மாண்டுல பல்லாயிரக்கணக்கான பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட பல பேர் மேல துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க நேபாள் கவர்மெண்ட். இந்த போராட்டத்தில் 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சோசியல் மீடியாவால பல கெடுதல்கள் இருந்தாலும் சோசியல் மீடியா இல்லனா பல பேர் பண்ற தப்புக்கள் தெரியாமலே போயிருக்கும். பல பேருக்கு நீதியே கிடைக்காம போயிருக்கும்.